வர்தா புயல் காரணமாக சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மரங்கள் சாலைகளில் விழுந்துள்ளன. இதனால் ஆங்காங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புதுப்பதி. வர்தா புயல் சென்னை நகரையே புரட்டி போட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். நான் தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் வடபழனி மற்றும் அண்ணா சாலையை இணைக்கக்கூடிய பிரதான சாலையான கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருக்கின்றேன். இப்பகுதியில் மாமரம் ஒன்று சுமார் 12:30 மணி அளவில் அடியோடு சாய்ந்ததனால் இந்த சாலை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். இதே போல சென்னை நகரில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலையின் இரு மருங்கிலும் இருக்கக்கூடிய மரங்கள் வேரோடு சாய்ந்து ஒட்டுமொத்தமாக நகரினுடைய போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்திருக்கின்றன. இந்த சாலையை பார்த்தோம் என்றால் ஏதோ மலைப்பாதையில் வளைந்து நெளிந்து வாகனங்கள் செல்வது போல வந்து கொண்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகளே தாங்களாகவே இந்த சாலைகளை ஒரு வழிப்பாதைகளாக மாற்றிக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர். மாநகராட்சி ஊழியர்கள் இந்த சாலைகளை அணுகி இங்கு இருக்கக்கூடிய மரங்களை அப்புறப்படுத்துவதற்கான சூழல் இல்லை. ஏராளமான இடங்களில் இது போன்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாகவே வெயில் காலங்களில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் சாலையின் இரு மருங்கிலும் மரங்கள் இருந்தால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் என்று நினைப்பது வழக்கம். ஆனால் இந்த வர்தா புயலால் சாலையின் இரு மருங்கிலும் மரங்கள் இருப்பதனாலே தானே மரங்கள் சாய்ந்து போக்குவரத்தை பாதிக்கின்றன என்று முணுமுணுத்து கொண்டே வண்டியை ஓட்டிச் செல்வதை பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இயற்கையின் ஒன்றான பஞ்சபூதங்களில் ஒன்றான மலை சென்னையை புரட்டி போட்டது. இந்த ஆண்டு காற்று முழுவதுமாக சென்னை மாநகரை புரட்டி போட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஆண்ட்ரூவுடன் குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.